வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் சம்பல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் ஃபிஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபிஷ் 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சால்மன் ஃபிஷ் எல்லா வெளிநாடுகளுமே கிடைக்கும். மெயினாக யூஎஸில் இது அதிகமாகவே கிடைக்கக்கூடியது. இந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். பீஸ் போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறட்டும். 1/2 hour போல் ஊறியாச்சு. அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஃபிஷ்ஷை ஓரளவு ஃப்ரை பண்ணாலே போதும். நம்ம நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதை விட இதில் நம்ம குயிக்காகவே எடுத்துடணும். இந்த ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், வைட்டமின் இ, அப்புறம் ஜிங்க் சத்துக்களும் இருக்குது. நம்ம ஸ்கின்னையும் மாய்ஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. மீன் ஓரளவு பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மற்ற எல்லா ஃபிஷ்ஷையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக சம்பல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலாக தான் நம்ம சம்பல் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா குக்காகி மசிஞ்சு வரணும். இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் இது இருக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மீன் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மசாலா எதுவும் நமக்கு போட தேவையில்லை. வெங்காயம் தக்காளி வச்சு ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ஒயிட் ரைஸ் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.